தொங்கு சட்டசபை. இந்த 2 நாளா தானே நம்ம இந்த வார்த்தைய கேள்விப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன? தொங்கு சட்டசபைன்னா, பெரும்பான்மை அரசை அமைப்பதற்கு தேவையான குறைந்தபட்ச இடங்களை எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியும் பெறாத பட்சத்துல ஏற்படுறது தான் தொங்கு சட்டப்பேரவை அப்படின்னு சொல்றாங்க. தமிழக சட்டப்பேரவையில 234 தொகுதியில் உள்ள நிலையில தனி பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைப்படுது வெற்றி பெறதுக்கு. பட் இந்த தேர்தல்ல எந்த தனி கட்சிக்கும் கூட்டணிக்கும் இந்த அளவு வெற்றி கிடைக்கல. தொங்கு சட்டப்பேரவை ஏற்பட்டா எத்தகைய நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் விளக்கியுள்ளது. இதற்கு முதற்கட்டமா அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சிக்கு ஆளுநர் அழைப்பு விடுப்பார். அந்த கட்சிக்கு ஒரு கால அவகாசமும் வழங்கப்படும். அப்போது சட்டப்பேரவையில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதை அந்த கட்சி அல்லது கூட்டணி உறுதி செய்ய வேண்டும். சில கட்சிகளில் வெளியிலிருந்து ஆதரவளிக்கலாம் அல்லது கூட்டணி ஆட்சி என்று தீர்மானிக்கப்பட்டு அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் தரப்படலாம். அதாவது தமிழ்நாடுல 234 தொகுதியில குறைந்தபட்சம் 118 தொகுதியில ஜெயிச்சா மட்டும்தான் அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும். நேற்றைய தேர்தல் முடிவின்படி தாவேகா 108 தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா ஆட்சி அமைக்க 118 இடங்கள் அவங்களுக்கு இன்னும் தேவைப்படுது. சோ இதை வச்சு பார்க்கும்போதுதான் தொங்கு சட்டசபைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஆளுநர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேர்தல்ல தாவேகா அதிக இடங்கள்ல வென்றுள்ள கட்சிங்கிற முறையில அந்த கட்சிக்கு தான் ஆளுநர் அழைப்பு விடுப்பார். ஆனால் தாவேகா எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்கல என்ற நிலையில் திமுக அல்லது அதிமுக கூட்டணிகளை சேர்ந்த கட்சிகள் ஆதரவு அளிக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. ஆனா திமுக தலைவர் ஸ்டாலின் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு, ஆட்சியில பங்கு என்பது தமிழகத்திற்கு ஒத்து வராதுன்னு திட்டவட்டமா கூறியிருக்கிறாரு. அதே நேரத்துல தாவேகா தலைவர் விஜய் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று கூறியிருக்கிறார். தமிழகத்துல 2 முறை இதே மாதிரி தொங்கு சட்டசபை ஏற்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க. சுதந்திரத்திற்கு பின் முதன்முறையா சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடந்த போது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா அப்படின்னு பெரிய மாகாணம், அதாவது மெட்ராஸ் மாகாணமா அப்ப இருந்தது. அப்ப சட்டப்பேரவையில 375 இடங்கள் இருந்தன. ஆனா பெரும்பான்மைக்கு 188 எம்எல்ஏக்கள் தேவைப்பட்ட நிலையில் 1952ஆம் ஆண்டு நடந்த தேர்தல்ல காங்கிரஸ் 152 இடங்களில் மட்டுமே வென்றது. அதன் பின் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. பின்னர் தமிழ்நாட்டில் கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு வித்தியாசமான சூழல் ஏற்பட்டது. அப்போது திமுக தனியாக 96 இடங்களில் மட்டுமே வென்றது. ஆனால் திமுக கூட்டணி மொத்தம் 163 இடங்களில் வெற்றி பெற்றதால் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் பாமக துணையுடன் ஆட்சி அமைத்தது. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி என்ற முறையில் கூட்டணி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு தெரிவித்தனர். 5 ஆண்டுகள் முழுமையாக அந்த கட்சி நீடித்தது. இந்த மாதிரி தான் தொங்கு சட்டசபை இப்போதும் ஏற்பட்டிருக்குது. இனி வர்ற காலத்துல எந்த மாதிரி சூழல் ஏற்பட போகுது, யாரோட யார் கூட்டணி சேர்ந்து யார் ஆட்சிக்கு வர போறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க மறக்காம அன்கட் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க வேல்யூபிள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.